ஒரு மனிதன் ஒரு வீட்டுக்கு போய் வாடகை வீடு கேட்கிறான், வாடகைக்கு வீடு கொடுங்கன்னு. அப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டை வாடகை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த வீடு ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றாரு, என்ன கண்டிஷன்? ஒரு ஆணி இருக்கு, அந்த ஆணி மட்டும் எங்க ஆணி, அந்த ஆணியை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வாடகைக்கு வர்றவருக்கு ஒரே சிரிப்பா போச்சு. இவ்வளோ பெரிய வீடு நமக்கு உபயோகம் கொடுக்குறாரு, இந்த ஒரு ஆணி தானே, நாங்கள் அந்த ஆணியை டச் பண்ணவே மாட்டோம், அந்த ஆணி வந்து உங்கள் ஆணி தான் அப்படின்ட்டு. இப்போ கொடுத்தன வந்தாச்சு, எல்லா திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஏசிலாம் மாட்டி, டிவிலாம் மாட்டி, இன்வெர்டர் மாட்டி, எல்லாம் மாட்டி குடும்பமாக இருக்காங்க. ராத்திரி 9 மணிக்கு அவர் கதவை தட்டுறாரு ஓனர். இப்போ வாடகைக்கு இருக்கிறவர் திறந்த உடனே ஒரு பையை கொடுக்குறாரு, ஏன் ஆணியில் நான் இதை மாட்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவர், ஓகே சார், உங்கள் ஆணி நீங்கள் மாட்டிக்கோங்க, மாட்டியாச்சு. அடுத்து 2 நாள் கழிச்சு ராத்திரி 11 மணிக்கு வர்றாரு. 11 மணிக்கு எப்படி இருக்கும் நம்ம வீட்டுக்கு கதவை தட்டினா? இவங்க லைட்டெல்லாம் போட்டு கதவை திறந்தா அவர் பேக் வச்சு சொல்லாரு, என் ஆணியில் இதை மாட்டிக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே அவங்க, சரி மாட்டிக்கோங்க சார். அடுத்து ஒரு 2-3 நாள் ஆச்சு, திரும்ப 1 மணிக்கு எந்த ஆள் வர்றாரு, நடு ராத்திரியில் கதவை தட்டி சொல்றாரு, என் ஆணியில் மாட்டிக்கிறேன். என்னத்தை மாட்டுறாரு பார்த்தா கருவாடு பைய மாட்டுறாரு. என்ன பைய? கருவாடு. அப்போ அதை மாட்டின உடனே அந்த வீடு ஃபுல்லாக கருவாடு வாடை அடிக்குது. அந்த வீட்டில் யாராலையும் தூங்கவே முடியல. இப்போ அந்த பையை தூக்கி வெளியும் வைக்க முடியாது. ஏன்னா ஆணி யார் ஆணி? ஓனரோட ஆணி. அதனால அப்படியே மூக்கை பிடிச்சிட்டு எல்லாம் அப்படியே தூக்குறாங்க. பேசினாலும் மூக்கை பிடிச்சிட்டே பேசுறாங்க. அந்த ஓனர்கிட்ட சொல்றாங்க, ஐயா இந்த ஆணியை மட்டும், அது ஏன் ஆணி, நான் இப்படி தான் வருவேன் மாட்டுவேன், ஏன் ஆணி, அப்போ நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிறோம்னு சொல்லி வீட்டை காலி பண்ணிட்டாங்க. கர்த்தர் நமக்கு முழு பொறுப்பை எடுத்துக்கணும்னா சாத்தானுடைய ஒரு ஆணி கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆணி கூட, ஒரு ஆணி கூட சொல்லுங்க, ஒரு ஆணி கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஆணியை புட்டிங்கிடணும். ஆணி எதை குறிக்குது? ஆணி எதை குறிக்குதுன்னா பாவத்தை குறிக்கிறது. உங்ககிட்ட ஒரு பாவம் இருந்தா கூட கர்த்தர் முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட முடியாது. இப்ப கையை பிடிச்சு ஒரு குலுக்குங்க, சொல்லுங்க, ஏன் ஒண்ணுமே நடக்கலைன்னா அந்த ஒரு ஆணி தான், அந்த ஒரே ஒரு பாவம் தான். அதை மட்டும் பிடுங்கி போட்டுருங்க, பரிபூரணத்தை கர்த்தர் செய்வார்.